மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அதில் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ இருக்க பசங்களுக்கு. அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பலாமா. இப்போ எனக்கு என்ன பண்ணுவோன்னா ரொம்ப கஷ்டமாக ஒரு 5 ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிடுவேன். சில பேர் பசங்களுக்கு ஊர் சுற்றினா பிடிக்கும். டக்குன்னு எங்கள் காலேஜில் படிக்கிறப்ப பார்ப்போம், பிரேக்குன்னு சொல்லுவோம்மா ஃபிசியோதெரப்பியில். ஃபஸ்ட் இயர் ஃபெயில்னா செகண்ட் இயர் போக முடியாது. ஓகேங்களா. ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி இருக்கும். டக்குன்னு ஒருத்தர் அனாட்டமியில் ஃபெயில் ஆகிடுவான். ஃபெயில் ஆனால் பிரேக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 ஃபஸ்ட் இயர் எழுதணுமா. ஆமாம், நாங்கள் முன்னாடி போயிடுவோம் பாஸ் பண்ணலாம். இப்போ நான் 2005 பேட்ச்னா அனாட்டமியில் நான் பாஸ்னா நான் செகண்ட் இயர் போயிடுவேன். என் ஃப்ரெண்டு ஃபெயில்னா அவன் பின்னாடி போயிடுவான். என்னோட வந்து அவன் உட்கார முடியாது. ஹாஸ்டலில் பேட்ச் மட்டும் ஒன்றா இருந்துக்கிறோம். என் கிளாஸ்மேட்டு என் கூட ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பெங்களூர், பாண்டிச்சேரி 5 நாள் சுற்றிட்டு வராங்க. 6வது நாள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கதவை பூட்டி இப்படி அவனோட கவலையை தீர்த்துக்குருவான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சில பேர் படத்துக்கு போவாங்க, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் ரெண்டு போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படத்துக்கு போகிறேன். ஒரு 4 படம் பார்த்துட்டு வருவேன். இல்லை அதுவும் பார்த்துருக்கேன். ஒரு சீனியர் எக்ஸாமில் வர்றப்ப ஃபெயில் ஆனால் என்ன, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். போனோமா 4 படம் பார்த்தோமா, வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குறேன், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அவங்களோட டேஸ்ட்டு. இல்லை கார்ட்ஸ் விளாடுவாங்க சில பேர். கார்ட்ஸ்லாம் சூதாட்டமாக கிடையாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கார்ட்ஸ்லாம் விளாண்டு இது பண்ணிவிட்டு ஒரு சீனியர் நல்லா படிப்பார் எங்கள் காலேஜில். 4th இயர் வந்து ஒரு பேப்பரில் ஃபெயில். அதாவது ரொம்ப பிரில்லியன்ட்னு வைங்க. அவர் ஐசிஎஸ்சி சிலபஸில் படுத்தவர். அப்போவே அவர் என்ன பண்ணாருன்னா கார்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தார். கார்ட்ஸ்லாம் சூதாட்டம் கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட விளாடுவாங்க இல்லையா. அப்போ அவர் மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாருமா. ஒரே ஒரு பேப்பர் தான், அது ஈஸியான பேப்பர், ஃபெயிலு. அதுக்காக அவர் கவலைப்படலை. என்ன பண்ணார், கார்ட்ஸ் விளாண்டாரு, இது பண்ணார், போட்டார். அடுத்த 6 மாதத்தில் பேப்பரை தூக்கினார், அடுத்ததுக்கு போயிட்டார். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒவ்வொருத்தவனோட டேஸ்ட் பொறுத்திருக்குமா. சில பேர் பைக் ரைடு போவான். பைக் ரைடுனா அதுக்காக ஸ்பீடாக போய் அடிச்சு தூக்குறது அப்படி கிடையாது. ட்ராவல் பண்ணணும், பைக் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிட்டுங்கிறது போயிட்டு வா அப்படி பண்ணு. சில பேர் மவுண்டெயின் மலைக்கு போயிட்டு வரது பிடிக்கும், அந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஒரு சில பேர் ஆன்மீகம் பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து கோயில் வழக்கு போயிட்டு வாங்க, அப்படி போனால் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு அப்படி ஒரு சில பேர் போவாங்க. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சில நேரம் மைண்ட் ரிலாக்ஸன்ஸ்க்காக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போவேன். அந்த ஒரு 2 months எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்கும். மாலை போடுறது, மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவேன். அந்த மாதிரி மைண்டை டைவெர்ட் பண்ணலாமே. ஒவ்வொருத்தவங்களுக்கு பக்தி இருந்துச்சுன்னா பக்தியில் போ. நம்மளுக்கு உண்டான டேஸ்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டம் வர்றப்ப டக்குன்னு ஐயப்பனுக்கு மாலை போடுவேன். அந்த டைமிங்கில் மாலை போட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன், டிவி பார்ப்பேன். அந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ஒரு டேஸ்ட்டுமா. பட் கெட்ட வழியில் மட்டும் பயன்படுத்திடக்கூடாது. அதுக்காக நான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறேன் டெய்லியும் ஒரு ஆஃபை வாங்கி அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அதுவும் யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், பட் சொல்லி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை, சொல்லணும், எதுவுமே பேசாம. ஏன்னா சில பேர் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிகரெட் பாக்கெட் வாங்கி வச்சுருவான். பழத்துக்கு அப்படி ஊதுன்னு ஊதுவான். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடித்தா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகேங்களா. ஸோ அதுவும் தப்பு. மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நல்ல வழிகள் எவ்வளவோ இருக்குது. இது வந்து ஒரு சிற்றின்பம் தான். ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறான்னு வச்சுக்கோமா, ஆரம்பத்தில் பண்ணுறதுக்கு அவனுக்கு கிக் வர்ற மாதிரி இருக்கும். நாள் ஆக 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 அது எதுவுமே தெரியாது. சும்மா அது ஒரு பழக்கம் மாதிரி தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அது வேஸ்ட்டு தான். காசை கொடுத்து அவன் உடம்பை புண்ணாக்கிக்கிறான். ஓகேங்களா. ட்ரிங்க்ஸும் அப்படி தான். அதை விட அவனுக்கு டபுள் மடங்கு கொடுத்துரும். லேட்டஸ்ட்டாக என்னோட கிளாஸ்மேட்டே ஒரு பையன் கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டாமா. என்னோட கிளாஸ்மேட் பையனே. பட் அவனோட ரீசன் மனக்காவலை இருக்குன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி தான் சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஸ்மோக்குன்னு போய் அது அளவில்லாமல் போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்குற லெவலில் போயிடுச்சு. அது அவங்களுக்கு தான் நஷ்டம். மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது, 1000 வழி இருக்குது. ஓகேங்களா. அதை நம்ம யங்ஸ்டர்ஸ் தப்பு பண்ணுறான். மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறோன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணுறதோ இதுவும் தப்பான விஷயங்கள் தாம்மா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, டாக் வளர்த்தா மைண்ட் ரிலாக்ஸேஷன். அதோட அட்டாச் ஆகி பிள்ளை மாதிரி வச்சிருக்கேன். இப்போ மனசு கவலை. ஆமாம், வீட்டில் அது இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உங்களுக்கே இன்டர்வியூ ஏன் கீழே வந்தேன், காலையில் அவனை வாக்கிங் கூட்டு போய் அவனை ஃப்ரீ பண்ணிவிட்டு அவனை செல்லாம் தாங்கன்னு கொஞ்சி அவனை போர்ட்டிகளை விட்டுட்டு ஓடியாரு. ஸோ இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ். அவனை பார்த்தா கவலையே போயிருமா. நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே ஒரு டாகை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அழுதுகிட்டு, எப்பா அப்பா இல்லாத கவலையே எனக்கு இந்த இதுதான்ப்பா போய்க்கிருக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. உண்மை அதுதான். அதுவும் அப்படியே பிள்ளை மாதிரி வந்து அவங்க சேலைகளை வந்து இப்படி படுத்துக்கிறதுமா அந்த டாக்கு. ஸோ அதில் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். புருஷே இறந்த சோகத்தையே அதை மாற்றிட்டானாப்பா. அப்பா இறந்த கவலையே எல்லாமே மாற்றிட்டான். இவனை பார்த்தது எல்லாமே போயிடுச்சுன்றாங்க. அப்படி மனசுனுக்கு கவலை இருக்கிறப்ப அதை மாத்துறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஓகேங்களா. நல்ல வழிகளை ட்ரை பண்ணி போகணும். ஆமாம், அதுவுமே செலக்ட் பண்ணுறது. ஏன்னா அவன் வந்து மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறன்னு தண்ணி அப்படியே ஆரம்பிச்சானா அவன் ஹெல்த் இஷ்யூஸில் கொண்டு போயிடும். சட்டக்கு நாட்டிக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். மென்டல் ஹெல்த் சரியாயிரும், ஃபிசிக்கல் ஹெல்த் சரியாக போயிடும். ஃபிசிக்கல் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேம்மா. அந்த மாதிரி கவலைப்பட்டு ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ பண்ணி கொஞ்ச நாள் டக்குன்னு அட்டாக் வந்து இறந்தவங்களே நிறைய பேர் பார்த்துருக்கேன்.